வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்துக்கு ஒரு உரையாற்றினார் இல்லைங்களா? அந்த உரை தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுல 2 விஷயம் முக்கியமா நம்ம பேச விரும்புறோம். ஒண்ணு ஆர்எஸ்எஸ் அவர் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்தாருங்கிறத பார்க்கணும். 2வது ஊடுருவாளர்கள், அதாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், முஸ்லிம்ஸையும் கிறிஸ்டியன்ஸையும் குறிச்சு அவர் பேசினது. இந்த 2 விஷயம் தான் வைரலா போயிட்டு இருக்கு. மற்றபடி அவர் பேசினது எல்லாமே வழக்கம் போல தேசபக்தி தான். தேசபக்தி, விவசாயிகள், பெண்கள், ஏழைகள், தலித்துகள், இதை பத்தி தான் பேசினாருங்கிறத பார்க்கலாம். அது இப்ப விஷயத்துக்குள்ள வாங்க. அவர் ஆர்எஸ்எஸ் அவர் எப்படி ஆகோ ஓஹோன்னு புகழறாருன்னா, அது 100 ஆண்டு இயக்கமா, அது பண்பாட்டு, அதாவது தனி மனித பண்பாட்டு வளர்ச்சியில இருந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவுச்சான். அந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததான். அதனுடைய தேசபக்தர்கள்லாம் உண்மையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சிக்கும், நாட்டினுடைய இந்த நாடு இந்த அளவு போயிருக்குன்னா அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய சுய ஒழுக்கம், அவங்களுடைய கட்டுப்பாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நாட்டை மிகப்பெரிய ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு அதை சொல்ல ஆரம்பிச்சாருங்கிறத பாக்குறோம். இதுக்கு இடையில இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஏன் இவர் இப்ப ஆர்எஸ்எஸ் புகழ்றாருன்னா, 100 ஆண்டு காலம் அதனுடைய வயசு 100 வயசுங்கிறது அது ஒரு காரணமாக இருந்தாலும், அதை விட ஹிடனான ஒரு அஜெண்டா இருக்கு மோடி ஆர்எஸ்எஸ் புகழ்றதுக்கு. ஏன்னா அவருக்கு அந்த 75 வயசு ஆகுது இந்த செப்டம்பரோட. அப்ப 75 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு எந்த பதவியிலும் அரசு பதவியில இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்கிறத பாக்குறோம். ஏற்கனவே 2-3 பேருடைய பதவியை அவங்க பறிச்சுட்டாங்கிறதையும் பாக்குறோம். சோ அதே லாஜிக்கை வச்சு, அதே ரூலை வச்சு, அதே கட்டுப்பாடை வச்சு மோடியை எங்க பிரதம மந்திரில இருந்து தூக்கிடுவாங்களேங்கிற பயம் மோடிக்கு அதிகமாயிட்டுதுங்கிறது தான் இப்ப இவர் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் புகழத்துல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டீகோடட் மெசேஜ் அப்படின்னு வச்சுங்களா. இல்லாட்டி இவர் எதுக்கு திடீர்னு புகழ்றாரு? இவர் வழக்கமா யாருமே கட்டுப்பட மாட்டாரு. குறிப்பா ஆர்எஸ்எஸ் எல்லாம் நாங்க தான் பிஜேபியா தான் நாங்க கட்சியா வளர்ந்துருக்கோம், நாங்க தான் இந்த 2 ஆண்டு நல்ல ஆட்சி, 2 டேர்ம் கொடுத்து அதன் மூலம் மக்களை எங்களை 3வது டேர்ம் தேர்ந்தெடுக்காங்கன்னு சொல்லி அடாவடியா பேசினவங்க தான் இவரும் அமித்ஷாவும். ஆக இப்ப புகழாருன்னா இதுக்கு அடிப்படை காரணம் இவருடைய பதவி போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக, ஐஸ் வைக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் புகழாருங்கிறத பார்க்கலாம். 2வது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை பத்தி பேசுறாரு, அதாவது ஊடுருவாளர்கள். அந்த ஊடுருவாளர்கள் நம்ம சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது. இது சவுத் ஈஸ்ட் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதாவது மேகாலயா, அசாம், அங்க அந்த பக்கம் சிக்கிம், இந்த மாதிரி பகுதிகளில் பங்களாதேஷ்ல இருந்து, மியான்மர்ல இருந்து, இல்ல அந்த சைட்ல இருந்து ஊடுருவாக வந்த இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள். ஏன்னா இப்ப இவங்க 2 பேரை தான் அவர் டார்கெட் பண்றாரு. பிளஸ் தலித்துகளும் அதுல அடங்கிடுறாங்க. இப்ப இந்த 3 ஒரு குரூப்பையும், பெரிய குரூப்பும் தான் இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு. இந்தியர்களுக்கு உள்ள நிலங்களை இவங்க பங்கு போட்டுக்கிறாங்க. இவங்க ஊடுருவல் பண்ணதால இந்தியாவுக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கு. லோக்கல்ல வாழற இந்துக்களுக்கு இது நிறைய ஆபத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற அந்த அர்த்தத்துலதான் இவர் இந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதெல்லாம அவர் இன்னொன்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு இடையிலே ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, இந்த ஊடுருவாளர்கள் சும்மா கிடையாதான். இவங்க எப்படின்னா நிலத்தை மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணலையா, கூடவே நமது பெண்களை, குறிப்பாக நமது மகள்களையும் நமது சகோதரிகளையும் இவங்க பங்கு போட நினைக்கிறாங்க. இவங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்களை அடைய விரும்புறாங்க. இதை நம்ம ஒத்துமையா இருந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒரு நாட்டினுடைய பிரதமர் எந்த அளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவு கேவலமா பேசுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இப்ப இந்த 2 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா. ஒண்ணு ஊடுருவாளர்களை பத்தி பேசுறதும், இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் பத்தி புகழத்துக்குமே இவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. என்ன நெருக்கடினா, இந்த தேர்தல் முறைகேடு பத்தி ராகுல் காந்தி இப்ப இவரை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா. அது ஒண்ணு. பிளஸ் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தேர்தல் கருத்து கணிப்பு இருக்கு இல்லைங்களா, எனுமரேஷன். இதுல 2 எக்ஸசைஸ்லயுமே பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில. இவங்க ஃப்ராட் பண்ணி தான் 2024 தேர்தலில் ஜெயிச்சாங்கிறது கம்ப்ளீட்டா இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இப்ப இதுல இருந்து மக்களை திசை திருப்புறதுக்கு தான் இவங்க இப்ப மோடி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு நம்ம பாக்குறோம். ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி இவர் பேசுறதுக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சி நடந்தது. ஒண்ணு இந்த தெருநாய்கள் பிரச்சனை சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா, அவங்களுக்கு காப்பகம் அமைக்கணும், இல்ல அவங்களை கட்டுப்படுத்தணும், தெருநாய்களை கட்டுப்படுத்தணும்ட்டு. அதுவுமே ஒரு மடை மாற்றத்துக்கான ஒரு செய்தி தாங்கிறத பாக்குறோம். இங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இதை இந்த செய்திகளை பரப்புவதன் மூலமாக, இது நாய் செய்தியா இருக்கலாம், இல்ல துப்புரவு பணியாளர்கள் செய்தியா இருக்கலாம், இதன் மூலமாக இந்த பிரச்சனை, அதாவது இந்த தேர்தல் ஊழல் இல்லைங்களா, இதை மடைமாற்றத்துக்கு தான் லோக்கல் லெவல்ல துப்புரவு பிரச்சனையும், தேசிய லெவல்ல இந்த தெருநாய் பிரச்சனையும் அதை வச்சு மடைமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா 2லுமே பாஜக, ஆர்எஸ்எஸ் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கிறத பாக்குறோம். ஏன்னா இப்ப இதுல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இப்ப இந்த மாதிரி தான் மோடி பேச மாட்டாரு. அதுல வெற்றி இல்லாதால, இப்ப 2க்குமே செல்ஃப் ஒழுங்கா எடுக்காதால இப்ப இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி மைனாரிட்டி விரோத பேச்சு, அதாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவாளர்கள் மைனாரிட்டி விரோத பேச்சு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நாங்க சிந்தூர் மூலமாக பயங்கரமாக
பதிலடி கொடுத்தோம், தேசபக்தத்தை நாங்க வந்து மேக் இன் இந்தியா மூலமாக முறியடிச்சிட்டோம். நம்ம அதாவது எதிரிகளுடைய ஊடுருவலையும் எதிரிகளுடைய இந்த நம்ம நாட்டுல இறங்கி பகல்காம்ல அட்டாக் பண்ணதையும் சிந்தூர் மூலமாக நாங்க வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துட்டோம் நாங்க. ஸோ எங்க தேசபக்தி தான் பெரிய தேசபக்தி. அதே மாதிரி ராணுவ வீரர்கள் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக தாங்கள் உயிரையும் கொடுத்தாங்க. ஸோ அப்ப இந்த இந்த பாரதத்தினுடைய ஒற்றுமை, இந்த பாரதத்தினுடைய வந்து ஒருமைப்பாடு, இந்த பாரதத்தினுடைய செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய அரசாங்கம் வந்து பயங்கரமான முயற்சிகள்லாம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரியான துணி ஏற்படுற வகையில தான் அவருடைய பேச்சு இருந்ததுங்கிறத பாக்குறோம். அந்த வழக்கம் போல பேச்சுகளை வந்து நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்ல. ஏன்னா அது அவரு வழக்கமா பெண்களை பத்தி, தலித்துகளை பத்தி, ஆதிவாசிகளை பத்தி, அதே மாதிரி விவசாயிகளை பத்தி, இதை பத்தி வணிகர்களை பத்தி எல்லாம் அவர் பேசுவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். அவர் ஏற்கனவே அப்பப்ப அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து எடுத்து பேசுவாரு. ஆனா இந்த ஹைலைட்டா பேசின 2 விஷயத்துக்கு தான் வந்து இப்போ இந்தியாவினுடைய நடுநிலை ஊடகவியலாளர்கள் மற்றும் வந்து சமூக ஆர்வலர்கள், சமூக விமர்சனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த மாதிரி திடீர்னு RSS புகழ்றதுக்கும் திடீர்னு ஊடுருவாளர்களை பத்தி எல்லாம் இவர் பேசுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடி தான். தனிப்பட்ட முறையில அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதாவது அவர் பதவியே வந்து இப்ப வந்து கேள்விக்குறியாகுது. இது RSSம் பிஜேபியில ஒரு பகுதி, RSS முழுவதுமாக மோடியினுடைய பதவியை இப்ப ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க. வயச காரணம் வச்சு சொன்னா கூட அவர் நிறைய ஃபீல்டுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாருங்கிறத வந்து RSS ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. விலைவாசி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல எல்லாமே தோல்வி வந்து அடைஞ்சிட்டாரு மோடி. அதனால அவரை நம்பி இனிமே பிரயோஜனம் இல்லை, இந்த சாக்கை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாங்கிறது அவங்களுடைய மோடிக்கு தனிப்பட்ட ஒரு தலைவலியை தரக்கூடியது. 2வது வந்து அமித்ஷா மோடி 2 பேருக்குமே வந்து தலைவலி தரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய இதுல வந்து ஒட்டுமொத்தமா பெரும் தோல்விதான் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது ரயில்வே ஆக்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, விலைவாசியில இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பகல்காம் அட்டாக்கு, அப்புறம் பெட்ரோல்ல எத்தனால் கலந்து விற்கிறது, அப்புறம் அமெரிக்காவில் டாரிஃபை ஏத்துனது, வெளியுறவு கொள்கையில வந்து நிறைய விட்டு கொடுத்தது, அதே மாதிரி சைனாவோட ஆக்கிரமிப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்து அமித்ஷா மோடி வந்து மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத வந்து RSS உணர்ந்திருக்கிறாங்க. அது அவங்க அதனால இதை வச்சு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு விரும்புறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம். ஸோ அந்த சென்ஸ்ல தான் வந்து அபிஷியலா பாஜகவுக்கும் ஒரு நெருக்கடி RSS கொடுக்குது, பர்சனலாவும் மோடி அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்குறதுங்கிறத பாக்குறோம். இதனுடைய வெளிப்பாடு தான் மோடி இந்த மாதிரி உளர்னார் அப்படிங்கிறத பாக்குறோம். முழு பேச்சும் உளறல் தான். அதாவது ஒரு இடத்துல கூட இந்தியாங்கிற வார்த்தை சொல்ல, பாரதம் தான் சொல்றாரு. கான்ஸ்டியூஷனை பத்தி பேசும்போது கூட எல்லா இடத்துலயுமே பாரதம் 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 சொல்றாரு. இன்னொன்னு அடிக்கடி வந்து இந்த மக்களை வந்து தங்களுடைய அதாவது 140 கோடி இந்திய குடிமக்களை வந்து அடிக்கடி அவர் அந்த குடிமக்கள் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமாக மோடி வந்து ரொம்ப ஒரு டெஸ்பிரேட்டான ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாருங்கிறதா நமக்கு இதுல இருந்து தெரியுது. அவர் நார்மலாவே இல்லை. குறிப்பா இந்த தேர்தல் முறைகேடுல எக்ஸ்போஸ் ஆனதுல இதை கவுண்டர் பண்றதுக்கு அவர் வேற வழி தெரியல. பல முறையில முயன்றும் வந்து அவங்களால கவுண்டர் பண்ண முடியல. மோடியோட கோடி மீடியாவும் இதுல எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்கிறத பாக்குறோம். கோர்ட்டும் வந்து ஃபுல்லா அவரை காப்பாற்றணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் காப்பாற்றக்கூடிய ஆட்கள்லாம் சந்திரஜித்குமார் ஆட்கள்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கிறத பாக்குறோம். கவாயை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி பண்ண முடியலங்கிறதும் அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஆக இந்த பேச்சுல வந்து RSS புகழ்ந்ததும் ஊடுருவாளர்களை பத்தி இவர் தொடர்ந்து பேசினதுமே வந்து இது எதனுடைய அறிகுறின்னா, அவர் வந்து டெஸ்பரேட்டா இருக்காரு, தோல்வியினுடைய விளிம்பில் அவர் இருக்காரு. எங்க பதவி போயிடுமோ, இல்ல ஆட்சியை கூட கவுந்து இந்த தேர்தல் முறைகளை வச்சு கேச போட்டு ஆட்சியை கவுத்துருவாங்களேங்கிற ஒரு பயத்துலதான் மோடி இந்த மாதிரி உளறி கொடுத்துறாருங்கிறத இந்த நேரத்துல நாம் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். இன்னொரு அமர்வுல வேற விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.